ஜீவாதிபதியாம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் என்னாகமம் 24:12. கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. எனக்கன்பானவர்களே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை, நியமங்களை ஒரு நாளும் மீறக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி அப்படியே கவனமாக கேட்டு நடந்தால் ஆசீர்வாதம். அன்று கீழ்ப்படியாமையின் நிமித்தம் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். காரணம் கர்த்தரிட்ட கட்டளையை மீறினதால். ஆம், கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். கீழ்ப்படியில்லாமல் மேல்படி செல்ல முடியாது. இக்காலை வேளையிலே கர்த்தருடைய சத்தத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் உண்மையாய் கீழ்ப்படிந்தால், செவி கொடுத்தால், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். கர்த்தரின் கட்டளையை மீறாமல் கர்த்தரின் சத்தத்துக்கு, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தால் அதில் ஏராளமான நன்மைகள் உண்டு. கர்த்தர் நமக்கு போட்ட கோட்டை தாண்டாதிருங்கள். அவர் நமக்கு கிழித்த கோட்டை தாண்டாமல் கவனமாக அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உயர்வு கிடைக்கும். அவருடைய வார்த்தையை, கட்டளையை நாம் ஒரு நாளும் மீறவே கூடாது. ஆண்டவர் இதை செய், இதை செய்யாது என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நமக்கு காண்பித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியமானவர்களாக நாம் ஜீவித்தால் நம்மை நிச்சயம் ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படி செய்வார். தயவு செய்து ஆண்டவருடைய கட்டளையை மீறவே கூடாது. ஆண்டவருடைய கட்டளையின்படி நடப்போம், கீழ்ப்படிவோம், செயல்படுத்துவோம். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். ஆமென்.